வணக்கம் செல்லக்குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு பழைய கதை, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான கதையை தான் பார்க்க போகிறோம். அது யாருடைய கதை தெரியுமா? ஒரு சுறுசுறுப்பான எறும்பும் பாட்டு பாடும் வெட்டுக்கிளியும் தாங்க இவங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? இந்த கதையோட தலைப்பு எறும்பும் வெட்டுக்கிளியும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காட்டுல நிறைய எறும்புகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. கோடை காலம் வந்ததும் அந்த எறும்புகள் எல்லாம் சுறுசுறுப்பா வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். மழைக்காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் தேவையான உணவுகளை சேகரித்து சேமித்து வைக்கிறதுல தான் அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதே காட்டில் ஒரு வெட்டுக்கிளியும் இருந்துச்சு. அதுக்கு வேலை செய்யறதே பிடிக்காது. நாள் முழுக்க பாட்டு பாடுறதும் விளையாடுறதும் தான் அதோட வேலை. பாட்டு பாடிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கும். எறும்புகளா, ஏன் இப்படி ஓடி ஆடி வேலை செய்றீங்க? வாங்க, என்ன மாதிரி ஜாலியா பாடிட்டு விளையாடலான்னு வெட்டுக்கிளி அழைக்கும். ஆனா அந்த எறும்புகளோ வெட்டுக்கிளியோட பேச்சை கேட்கவே இல்லை. கோடை காலம் முழுக்க கடினமா ஓய்வே இல்லாம உழைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. உணவை சேகரித்து வச்சுருந்தாங்க. வெட்டுக்கிளியோ இந்த பாட்டு பாடுறது எவ்வளோ ஜாலியான விஷயம், இந்த வேலை செய்கிற எறும்புகளுக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் சத்தமாக பாட்டு பாடிட்டே இருக்கும். இப்படியே கோடைக்காலம் முழுவதும் முடிஞ்சிருச்சு. மெதுவாக குளிர்காலம் வந்தது. குளிர் அதிகமாகி எங்கேயும் பனி பரவி பனிமயமாக ஆயிடுச்சு. இப்போ வெட்டுக்கிளிக்கு ஒன்றுமே இல்லை. பசியோட குளிரோட நடுங்கிக்கிட்டே எறும்புகளோட வீட்டு வாசலுக்கு வந்துச்சு. எறும்பு நண்பா, என்னை காப்பாத்து, எனக்கு சாப்பிட எதுவுமே இல்லைன்னு கெஞ்சிச்சு. எறும்பும் வெட்டுக்கிளியை பார்த்து வருத்தப்பட்டுச்சு. நான் கோடை காலத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சதால இப்போ எனக்கு தேவையான உணவும் பாதுகாப்பும் இருக்கு. ஆனால் நீ அப்போ நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தேன்னு சொல்லுச்சு. ஆனால் அந்த நல்ல மனசு உள்ள எறும்பு வெட்டுக்கிளிக்கு கொஞ்சம் உணவு கொடுத்து உதவியது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கணும். இப்போ இருக்கிற சந்தோஷத்துக்காக மட்டும் வாழக்கூடாது. அப்போ தான் நமக்கு கஷ்டமான நேரங்கள் வரும்போது பயப்படாமல் இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை பார்க்கணுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த தடவை உங்களை இன்னும் ஒரு சூப்பரான கதையோடு வந்து பார்க்குறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.